பல்கை சம்மையார், சபாவின் பேரரசி. அந்த அம்மாவுக்கு பெரிய சிம்மாசனம் இருக்குன்னாங்கல்ல, அதே சிம்மாசனத்தை அந்த அம்மா இங்க வர்றதுக்குள்ள இங்க தூக்கிட்டு வந்து வைக்கணும். உங்கள யார் தயார் என்று தன்னுடைய அரசவையை, படைபலத்தை எல்லாம் கேட்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், படைகளில் ஜின்கள் இருந்தது, மனிதர்கள் இருந்தார்கள், பறவைகள் இருந்தது. இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சொன்னது, நீங்கள் எழுந்து நிற்பதற்குள் கொண்டு வருகிறேன். தப்சீர்கள்ல எழுதுறாங்க, எழுந்து நிக்கிறதுன்னா உட்கார்ந்து இருக்கிறவர் எந்திரிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரசவையில் அவர்களின் சிம்மாசனத்துல காலையில உட்கார்ந்தா மத்தியானம் வரையும் உட்கார்ந்து இருப்பாங்க. மத்தியத்துக்குள்ளாக என்று பொருள் கொள்ளலாம் என்கிறார்கள் பிரபலமான தப்சீர்காரங்க. அப்போ இஃப்ரீத் அப்படி சொல்லிவிட்டது. அங்கே இருந்த வேதங்களை கற்றறிந்த ஒருவர் என்று குரானில் வருகிறது, மனிதரோ ஜின்னோ, பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்போம். நான் நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வர்றேன், உங்களின் கண்ணசைவுக்குள் கொண்டு வருகிறேன். அவங்க சரின்னு சொல்லியிருக்கணும், குரான்ல அதெல்லாம் இல்ல. உடனடியா கண்ணசைப்பதுக்குள்ள சேர் வந்துருச்சாங்க. பல்கை சம்மாவின் இருக்கை. ஆதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு செய்த பேரருள் என்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு முஸ்லிமுக்கு இறைவன் புறத்திலே இருந்து அருட்கொடை ஏதாவது கிடைத்தால் அவன் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். காரணம், இறைவனின் அருட்கொடை வருகிற போது இதே குர்ஆனில் இருக்கிறது. அநேகமாய் இன்றைக்குத்தான் அதுவும் ஓதப்படுகிறது. இறைவனுடைய பெருமானமான வெகுமதிகள் வந்து சேருகிற போது காரூன் என்பவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஊதி துகு அட இல்மின் இந்தி, எனது கல்வி ஞானத்தால் கிடைத்தது என்று சொன்னான். அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய வெகுமதி வந்தாலும் இந்த வார்த்தை வர வேண்டும், ஆதாமின் ஃபதுலி ரப்பி, இது என் இரட்சகன் எனக்கு கொடுத்த பேரருள். ஆக இருக்கை வந்து விட்டது.